போய்கிட்டே இருக்கட்டும். பிரியா பவானி சங்கர் இப்போ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபி சொன்ன மாதிரி டீம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் தேங்க்யூ மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள் உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம், ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம். பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைண்ட் ஆஸ் த சேம் வார்ம் பர்சன் ஹி வாஸ் டு மீ. He's not here, but yeah, we miss him here today. And yes, Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandian sir, you were like a sunshine. On the full night shoot la you were like a sunshine to me. நாங்கள் 2 பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அவரோட மாப்பிள்ளை என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் நான் அவரை பற்றி பேச, அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் மீனாட்சி, முத்துக்குமார் சார், இட் வாஸ் வெரி வெரி நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல. பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார் வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட். அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை கீழே பார்த்தப்போ டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் ஈவன் வித்தவுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே. யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். And producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமாக ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கேவும் அப்பப்போ பேசிக்குவோம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார், ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி, ஆல் த பெஸ்ட். ஐ செட் தட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமாண்டி உங்களுக்கு எப்படி உங்கள் டீமா? அண்ட் ஐ வாண்ட் டு சே டைரக்டருடைய டீம், ஈவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் அண்ட் த டைரக்டர்ஸ் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர், எவ்ரிபடி வாஸ் கிரேட். வேலு, ஷரத், யார் பேர், நவீன், all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் வி ஹேட் அ செட் ஆஃப் வண்டர்ஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இட் வாஸ் வண்டர்ஃபுல் நோயிங் யூ கைஸ். எவ்ரிபடி வாஸ் கிரேட். அண்ட் இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். ஐ எம் வெரி 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 தேங்க்ஃபுல் ஃபார் மீட்டிங் சச் பியூட்டிஃபுல் பீப்புள் இன் மை லைஃப். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் சாட்டர்டே ஈவினிங். குட் நைட். தேங்க்யூ பிரியா. I'm so sorry. Now, no, 2 பேருக்கு I wanted to thank my stylist. She was wonderful again. ஒரு லுக் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு மாலினி, thank you very much. And my makeup team, as I said, it was all 6 to 6 shoot, evening 6லேருந்து morning 6 வரைக்கும். My team as usual was wonderful. Thank you Malik and the entire team of mine. And Toshi, it was always special to see you and I love you. Love you too. Thank you guys. தேங்க்யூ பிரியா. அண்ட் அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், ஐ ஹவ் நெவர் காட்டன் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ. ஸோ ஃப்ரம் கோப்ரா. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் மோர் தென் திஸ் ஃபிலிம், in this industry you have guided me from day one. So thank you so much for that sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது. அண்ட் டிமாண்டி 1, ஐ திங்க் நான் ஒரு 15 வயசு இருக்கும் டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது. நான் அம்மாவோட அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ
after like cut to like now 2023, I'm acting and I'm so happy. Yeah. So happy about that. And DeMonty won the poll, like it was all around, like it had so much of buzz. So adhe madri DeMonty 2kum unga love and support kudupinga nambren. Do watch it in theaters. Thank you. தேங்க்யூ மீனாட்சி. டாக்டர் மனோஜ் பெனோ அவர்கள் சொன்ன மாதிரி இந்த அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை ரொம்ப லேட்டாக உங்களை அனுப்பக்கூடாது. பல பிரச்சனை இருக்கும், பல சந்தோஷம் இருக்கும். அதுக்கு நானும் எங்கள் கூட சேர்ந்தவர்களும் இடையாக இருக்க மாட்டோம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய சொந்தக்காரங்க தான். இதை அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ், முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு சிக்கல் அதில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தரணும். மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும், அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம். இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர். நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன், உனக்கு சீரியஸாக நான் ஓகேன்னா உண்மையிலே சார் ஓகே. மிக பிரமாணமான கதை. வெறும் பேய் இருந்துச்சுன்னா 2 விஷயத்துக்காக ஓடும். அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும். இந்த படத்தில் வெறும் மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியா சங்கர் அவ கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா சாம் பற்றி சொல்லி ஆகணும். சாம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன். பட் ரீரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன். நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன், எடுக்கலை. இப்போ எடுத்துருவான். நான் அன்றைக்கே திட்டினேன், நான் ஃபோனை எடுத்துருப்பான்னு. ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபில்ம் வில் பி அமேசிங். வந்தது எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். சாரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சில நடிகர்கள் தான், அதாவது நிறைய வில்லன்கள் இருப்பாங்க, பட் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்குள்ளே ஒரு அங்காளி பங்காளி வில்லன் இருந்தால் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சினிமாவில் காட்டின ஒரு யதார்த்த வில்லன், அதே சமயத்தில் ஒரு மிரட்டலான வில்லன். அப்படி நம்ம மனசில் பதிஞ்சு போனால் தான் அந்த மீம் டெம்ப்ளேட்ஸில் எல்லா நேரமும் வைரலாக இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லா டெம்ப்ளேட்லேயும் அவர் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேட்டை, சார்பேட்டா பரம்பரை, மகா, இன்றைக்கும் ரேடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி டியூன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் அவரோட பாட்டு ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். 50+ ஃபில்ம்ஸ், மோர் தென் தட். நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி 50 படங்களுக்கு மேலே இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம், அண்ட் இப்போ சொல்லணும்னா ஒரு RDX, அவர் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி. சாம் CS அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இரையை தவற விட்ட அந்த ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இரையை வந்து எப்படி, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோற்றலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில், இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்றைக்கி எனக்கு தோணுது, அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி தோணுது. ஒருவேளை அது தப்பாயிடலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே, ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம். பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு
ஒரு பேர் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமாண்டி காலனி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். என்கேஜிங்காக வச்சுக்கிறணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த மூட்லேயே இருப்போம். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நமக்கு அந்த 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 மூட்லேயே இருப்போம். நம்ம அப்படி ஒரு ஹாரர் ஃபீல்லேயே இருப்போம். ஏதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை. இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சுன்னு, உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டில் க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா. ஸோ அவர் சொல்லுவார், இந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருங்க, இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மியூசிக் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது அப்டேட்டடாக இன்னொரு ரீல் வரும், அதில் வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது. அதாவது நம்ம நினச்சதை விட, அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்துலேருந்து வெளியில் வேறு படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு இதுதான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 6 அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும், இல்லை ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ளே வந்து அவங்க பண்ண விதம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும். சிஜியை பொறுத்த வரைக்கும், சிஜி ஆனாலும் சரி, இதோட எல்லாமே ஓவராலாகவே. ஏன்னா இப்போ ஒரு நடிகருக்கான அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு சினிமா வட்டத்துக்குள்ளே இருந்து இல்லாமல் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்துங்கிறது அது எல்லாருக்கும் வராது. முக்கியமாக இதில் பிடிஜே அவரோட வந்து பாபி எனக்கு அவர் வந்து இதுக்குள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இதுக்குள்ளே வரும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலி என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவர். இதோட ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்க, இது எப்படி பண்ணுறீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவர் பணம் கொடுத்துட்டு இது ஒரு பிஸ்னஸாக பார்த்துருந்தாருன்னா அப்படி பண்ணிடலாம். பட் அவர் இது ஒரு பிஸ்னஸாக அப்படியெல்லாம் பார்க்கல. இது ஒரு கலையாக பார்க்குறாரு. அதை என்ஜாய் பண்ணுறாரு, அதை லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன். ஏன்னா இப்போ நீங்கள் ஏனோ தானமோ ஏதோ சொல்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரியெல்லாம் பண்ணாமல், இது ஒரு கலை, இதுக்கு இது செலவு பண்ணலாம், இது பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோடு வர்றது. அப்படியே தெரியலனாலும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது அந்த மனசு. ஸோ அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மனோஜ் சார், ஆக்சுவலி எனக்கு அவருமே தான், அவர் நிறையா தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அருள்நிதி சாரோட நான் ஒர்க் பண்ணுற இது 3வது படம் நினைக்கிறேன், 3 4 தெரியல. நான் அவங்க சொன்னாங்க 50 படத்துக்கு மேலே. நான் படத்தை உண்மையாகவே நான் இதுக்காக சொல்ல, நான் எவ்வளோ பண்ணிருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் அதை கவுண்ட் பண்ணலை, நானே கவுண்ட் பண்ணல. ஸோ அருள்நிதி சாரோட நான் இது பண்ணுறேன் 3 4 தெரியல. அதேமாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க கூட இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே இப்போ ஏனோ பின்னால் வந்துட்டு போகிற கேரக்டர் அப்படிலாம் இல்லை. எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லா கேரக்டருமே எழுதப்பட்டது, அதை கரெக்டாக எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அருண் பாண்டியன் சாராக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே சார் நீங்கள் சொன்னீங்க ஃபோன் எடுக்கலன்னு. அதாவது நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபோன் எடுக்காத ஒரு மியூசிக் டைரக்டருங்கிற பேர் இது வரைக்கும் வாங்கலை. நான் ஒருவேளை ஒரு பாட்டு பண்ணலை, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பண்ணலைன்னா அந்த டைரக்டர் கால் பண்ணால் ஃபோன் எடுத்து நான் பண்ணலைங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன். ஒருவேளை இப்போ கூட நிறைய கால் வந்துச்சு, நான் எடுக்கலை. ஏன்னா சபை ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் அந்த ஒரு பேர் வாங்கலை. அதை ட்ரை பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று சார். இதில் நடித்த மற்றவங்களும் சரி, மற்றவங்களுமே ரொம்ப இப்போ ஹாரர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பயங்காட்டுறதுங்கிறது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணாமல் இது கதையே பயங்காட்ட வைக்கிறது. ஸோ இந்த படம் வந்து வெறுமனே ஒரு பயன்படுத்தல் அப்படி மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, நிறைய ஒரு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே அழகாக கன்வே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் நிறைய பேச வேண்டியது இருக்குது இந்த படத்தை பற்றி. ஆனால் இன்னொரு ஆடியோ லான்ச் வரும் கன்ஃபார்மாக. ஸோ அதில் கன்ஃபார்மாக நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் டீம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லாமே க்ரீன் மேட்டாக இருக்கும்போது நீங்கள் சிலதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு டைரக்டரோட அவர் என்ன யோசிக்கிறாரு, அவரோட உள்ளே புகுந்து அவர் யோசிக்கிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதுக்கு பண்ணுறதுங்கிறது
ஸோ டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக நல்லா வரும், கன்ஃபார்மாக நல்லா வருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது ஏன்னா அதோட சிஜி திரும்ப வர்றதா இருக்கட்டும், இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கே ஒரு பயம் வருதுங்கும் போது, ஏன்னா நம்ம நிறைய தடவை படம் பார்த்துட்டோம், ஒரு தடவை இல்லை நிறைய தடவை திரும்ப பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் அந்த பயமும் அதுவும் நம்மளை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கன்னா இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு மேடையில் நான் கன்ஃபார்மாக இதை பற்றி நிறைய பேசுவோம். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே, டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது அவங்கள பார்த்தா அப்படி தெரியல சார், எங்களை எல்லாரையும் மிரட்ட வச்சுட்டு இருக்கக்கூடிய டிரெக்டர் அஜய் ஞானமுத்து அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. நிறைய டைம் எடுத்தாச்சு, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், கிளம்பிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் பாபி சார்லேருந்து வரேன். படம் நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த படத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் செலவு பண்ணலாமே, இந்த விஷயங்களுக்கு இன்னும் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா வருமே அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அவங்க தே ஒர்க் ஆன் அது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து இந்த பிஸ்னஸ் இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அது கரெக்டும் கூட. பட் ஒரு விஷனை கேரி பண்ணிட்டு வர நமக்கு வந்து நம்ம விஷனை அப்படி சுருக்கிற மனசு நமக்கு வராது. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே பிரேக் பண்ணுவோம், என்ன இன்னும் ஓகே ஒரு 2 ஸ்டெப் போவோமா, அதிகமாக ஒரு 3 ஸ்டெப் போவோம் அப்படின்னு பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு படம் ஒன்று பண்ணணும், ஒரு பெரிய ஹாரர் ஃபில்மாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முதல் சப்போர்ட் மணி அண்ணன், அப்புறம் காசி சார். ஸோ இவங்க வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் அமைச்ச ஏஞ்சல்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தா என்ன அப்படின்னு தெரில, பட் பிளைண்டாக நம்பினாங்க. நீங்கள் பண்ணுங்கள் சார் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள் சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஷூட்டில் எல்லா நாளும் மணி அண்ணன் வந்து ஸ்பாட்லேயே நின்று, அதே மாதிரி அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒருத்தவங்க எடுத்து போட்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று பண்ணி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, காசி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்மளும் சேர்ந்து இதில் வந்து ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னும் போது ஒரு ட்ரீம்லாம் இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்போம், நம்ம படங்கள் பண்ணுவோம். அப்போ வந்து எங்கள் தாத்தா பேரில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்கள் அப்பாவை ப்ரொடியூசர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து நிறைவேறிச்சு. தேங்க்யூ ராஜ்குமார் சார், இந்த படத்தில் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தென் திடீர்னு ஒரு நாள் வந்து படம்லாம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச டைமில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மனோஜ் சார்னு ஒருத்தவங்க வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் மீட் பண்ணுறீங்களா, நம்மக்கிட்ட படத்தை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லைங்க, ட்ரெய்லரே ஒரு ரஃப் கட்டாக தான் இருக்குது, அப்புறம் ஒரு சில சீன்ஸ் இருக்குது, நீங்கள் காமிக்கிறீங்களா, அவங்க வந்து உங்களை பார்க்கணுன்றாங்க இந்த படத்தோட பிஸ்னஸ் பற்றி. யார் மனோஜ் சார் அப்படின்னு கேட்டேன். மனோஜ் சார்னு ஓகே மனோஜ் சார் நமக்கு தெரியும், இப்போ எதுக்காக அப்படின்னா அது பிஸ்னஸ் விஷயமா, ஓகே அப்படின்னு நம்மளை கண்ணை கட்டி கூப்பிட்டு போகிற மாதிரியே கூப்பிட்டு போனாங்க. போய் மனோஜ் சாரை மீட் பண்ணி இதெல்லாம் காமிச்சேன். மனோஜ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு திரைக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிச்சு வச்சே கொஞ்ச நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் அந்த ஒருத்தர்னு தெரில. அப்புறம் எக்ஸைட் ஆகி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி இப்படி ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியை வந்து பாபி பாலச்சந்திரன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா நான் உடனே இம்மீடியட்டாக போய் கூகுளில் சர்ச் பண்ண ரிசல்ட்டு பேஜஸ்லாம் போய்கிட்டே இருக்குது. ஐயோ இப்படி ஒருத்தர் வந்து இப்போ இங்கே வரப்போகிறாரா, இந்த மாதிரி என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஃபிலிம்ஸில் இருக்க ஒரு பேஷன், அவர் இந்த பிஸ்னஸ்குள்ளே வென்ச்சர் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அவங்களோட ஃபஸ்ட் ஃபில்மாக இது இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இதை இன்னும் பெருசாக ரீச் பண்ணணும் போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இப்போது எவ்வளோ நம்ம உடச்சிட்டு போக முடியும் அப்படின்ட்டு போவோம். 2 ஸ்டெப் போவோமா, 4 ஸ்டெப் போவோமா, 6 ஸ்டெப் போவோமான்னு போனோம். இதெல்லாம் பத்தாது, இன்னும் வாங்க இன்னொரு 3 ஸ்டெப் மேலே போகலாம் அப்படின்னு வந்து கைப்பிடிச்சி தூக்கிட்டு போன ஒரு பர்சன் தான் பாபி சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் விடிஜி. இது வந்து இப்போது நாங்களே வச்சுருந்து நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தால் இது என்ன பண்ணியிருப்போன்றது தெரியாது. பட் அவங்களுக்கு இந்த படத்து மேலே எங்கள் மேலே இருக்கிற பிலீஃப், இந்த விஷனை வந்து இன்னும் ரீச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம், அவங்க என்னெல்லாம் பண்ணணுன்னு சொல்கிறாங்களோ இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக பண்ணணும்னு நான் இமேஜின் பண்ணல. பட் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் திஸ் ப்ராஜெக்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரஸ்ட். குயிக்காக கூட ஒர்க் பண்ணவங்களாம் சொல்லிடுறேன்.
குமரேஷ் இந்த பையன் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டர். ஸோ எப்படின்னா முக்கால்வாசி நாள் வந்து ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் வந்து உட்காந்து அந்த எடிட்டை காமிச்சு ஓரளவுக்கு அதை வந்து ரெடி பண்ணுவோம். ஒரு இது மாதிரி பாதி நேரம் நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டே இருப்பேன். சார் எழுப்பி ஒரு பையன் வந்து என்னை வேலை வாங்கிட்டே இருப்பான். அவன் நடுவில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவனுக்கு என்ன இஷ்யூன்னு தெரில, எடிட்டிங்கே வேண்டாம் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டார். நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாதியில் போய் தம்பி அப்படிலாம் வந்து ஒரு 3-4 வருஷம் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு அப்படி போகக்கூடாது அப்படின்னு திரும்ப கூப்பிட்டு வந்து திரும்பி போன படத்தில் திரும்பி வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ண சொன்னேன். இப்போ இந்த படம் பண்ணணும் போது ஓகே, இந்த பையன் வந்து ஒரு ரொம்ப நாள் ஒரு உழைப்பை போட்டார், இவர் வந்து டெபியூட் ஆகிறதுக்கான இது கரெக்டான டைம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் குமரேஷ்னரை ரொம்ப பெருமையாக ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்னும் பெரிய ஹைட்ஸ் இவர் போவார். இவரோட ஒரு சென்ஸாக இருக்கட்டும், இவரோட எல்லாமே அவரோட விஷனாக இருக்கட்டும் ரொம்ப பெருசு, ரொம்ப யூனிக்கானது. ஸோ அவருக்கும் அவரோட கெரியருக்கும் என்னோட பெரிய விஷஸ். அப்புறம் ஹரிஷ் என்னோட பிரதர் மாதிரி கோப்ராவில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். பெரிய உழைப்பு, அதுக்கான அது வேறு விஷயம். ஓகே, பட் உழைப்பை போட்டோம். இப்போ திரும்பி இதில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸோடு இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஹரிஷ்ட போய் பேசும்போது பண்ணலாம்ன்றத இது என்ன அதையே இழுத்துட்டோம், இதை இழுக்க மாட்டோமா அப்படின்னு வந்து ஆரம்பித்தோம். ஆனால் இதுவும் கஷ்டம்தான் இழுக்கிறதுக்கு. ஸோ திரும்ப என் கூட வந்து இழுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாம் பிரதர், அதாவது நான் இப்போ பாபி சார் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு யார் மியூசிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சாம் எப்படி அப்படின்னாங்க, சார் படத்தோட ஸ்டோரி நல்லா கன்வே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு சாம் கிட்டே போங்க. ஏன்னா அவர் மியூசிக் டைரக்டரில் அவர் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரு. ஒரு சீன் எங்கெங்கே ட்ராப் ஆகுது, என்ன மிஸ் ஆகுது, எதையுமே அது அப்படி ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு ஒன்றுக்கு ஒரு வேலை பார்க்குறாரு. இப்போது படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்கு. நான் போய் இப்போ இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் தேவையில்லாமல் இருக்கே அப்படின்னா நீங்கள் பின்னாடி பாருங்கள், இந்த விஷயம்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் கண்ணு போகக்கூடாது பிரதர், இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. அதனால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவரோடது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிருக்கோன்றதுக்கு ரீசன் வந்து அவர் ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. ஸோ சூப்பர் பிரதர், வெரி வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. ஃபைனல் ரீல்ஸ் போயிட்டுருக்கு, பயங்கர எனக்கே ஓகே. ஒரு பல தடவை பார்த்துருவோம் படத்தை, பார்த்து எடுத்து நமக்கு தேஞ்சு போய் நமக்கு ஒரு பாயிண்ட் மேலே நமக்கே ஜட்ஜ்மெண்ட் போயிடும் படத்து மேலே. பட் இவர் பண்ணி ஒன்று காட்டும் போது திரும்பி ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படியே வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முத்துக்குமார் சார், எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு கூத்துப்பற்றி ப்ராடக்ட் அவர் ஒரு ஒரு ரோல் எடுத்துக்கிட்டால் அந்த ரோலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப உள்வாங்கி நான் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் நிறைய படம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் சார், ரொம்ப நிறைய படம் அவங்களோட ஒர்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ ஆயிருக்காரு. மீனாட்சி கோப்ராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வெரி எப்படி சொல்கிறது, இந்த படம் திரும்பி அவங்களுக்கு பண்ணணுன்றதுக்கான அவங்கள வந்து கூப்பிடணுன்றதுக்காக ஒரே ரீசன் அந்த பொண்ணோட ஒரு டெடிக்கேஷன்றது மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறின ஒரு டெடிக்கேஷன், எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம ஒர்க் பண்ண சொல்கிறாங்களா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெடிக்கேஷன். ஸோ விஷ் யூ கோ ஈவன் மோர் ஹையர் கிரேட்டர் ஹைட்ஸ். அருண் பாண்டியன் சாரில் வந்து ஒரு முக்கியமான ரோலுக்கு கேட்கணும் அப்படின்னும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸோட ரிலேட்டிவ் தான். சார் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், ஒரு ரோலுக்கு நான் பேசணும் அவர்கிட்ட அப்படின்னா, அவர் இப்போ பண்ணுறதில்ல, ரொம்ப சூஸிங்காக அவர் அப்படின்னாங்க. சரி நம்ம மீட் பண்ணணும் கேளுங்களேன் அப்படின்னா போய் மீட் பண்ணி கதை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் கேரக்டராக தான் யூஸ்வலாக ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. அவர் அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சார். எனக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் உங்கள் கசின்ஸுக்காக உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட, இவன் ஒழுங்காக கதை பண்ணியிருக்கானா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தார். பட் ஆனால் ரொம்ப க்ளோஸான ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எனக்கும் அவருக்கும். ஸ்பாட்டில் ஒரு சீன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருப்பார், அவர் இல்லாத ஷார்ட்டை தான் இங்கே எடுத்துக்கிட்டு இருப்போம். டக்குன்னு ஓடி வந்து டேய் அந்த க்ளோஸ்அப் எடுத்துட்டியாடா அப்படின்னுவார். சார் அடுத்து தான் சார் எடுக்க போகிறேன். ஓகே அதை மறந்துடாது, நீ சொல்லும் போது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவார். திரும்பி எங்கே வந்து ஓடி வருவார், அந்த ஒரு ஷார்ட் சொன்னியா அதை எடுத்தியா இல்லையா அப்படின்னு வருவார். ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணி பண்ணுறனா இல்லையா. இப்போ சிஜி வேலை போய்கிட்டு இருக்குது, அதே கம்பெனியில் அவரோட படத்தை வேலை கொடுத்துருக்காரு, வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று. என் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் நிறுத்திடுங்கப்பா, டிமாண்டி ஒழுங்காக பண்ணி கொடுங்க, காமிங்க அவனுக்கு பண்ண ஷார்ட்லாம் காமிங்கன்னு சிஜி செக் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ
அந்தளவுக்கு ஒரு பயங்கர இன்வால்வ்டாக அது. அப்புறம் பிரியா, இது வந்து ஒரு ஒரு வெரி 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 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். அருள்நிதி ப்ரோக்கும் சரி அவங்களுக்கும் சரி ரொம்ப ஈக்குவலான ரோல். இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஸ்டோரியை அவங்க ஷோல்டர் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது 2 பேருமே. ஸோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்க ரோல், ஸ்டைலாகவும் பெர்ஃபார்ம் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஒரு இமோஷனை கேரி பண்ணணும். ஐ திங்க் ஷீ இஸ் டன் இட் ஆல் வெரி ப்ரில்லியன்ட்லி. அண்ட் அவங்களோட ஒரு ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் ஆக்டிங் டைமென்ஷன் இதிலேருந்து வெளில வரும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் அவங்கள வந்து ஒரு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு படமாக இது இருக்குன்ற ஹோப்ஸ் எனக்கு இருக்குது. போட்டு உருட்டி எடுத்து மண்ணில் புரட்டி எல்லாம் பண்ணியாச்சு, எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு அப்படியே வந்து நிற்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்க. ஒரு 2-3 நாள்லாம் கேப் கிடச்சா போயிட்டு வராங்க, நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. நேராக போய் ஹார்னஸ் மாட்டிட்டு வாங்க அப்படின்னு நேராக ரோப்பு கட்டி மேலே தூக்கிடுவோம். எதுக்குமே அசராமல் நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கடா, நான் நடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னோம், பயங்கர அப்ரிங்லேயே ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட், கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வீடு மாதிரி இருக்கும். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும், இல்லைனா அடி விழும். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வேலையே இல்லைனாலும் காலைல 4:30 மணி 5 மணிக்கெலாம் முடிப்பு வந்துடுது. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து அட்டண்டன்ஸ்லாம் 100% இருந்தாகணும், இல்லைனா அதுக்கு ஒரு அடி விழும். ஸோ எப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு ஒரு 9 தடவை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஃப்ராக்சர்னா ஆச்சுன்னா அதில் ஒரு 6 தடவை பயங்கரமான எலும்பு உடஞ்ச அளவுக்கான ஃப்ராக்சர்ஸே இருக்குது. ஸ்கூலில் விளையாடும் போது அடிபட்டு கையை உடச்சிருவேன். நேராக வேனில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க, ஸ்கூல் வேனில். வருவார், நேராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஃபுல்லாக கட்டியிருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு விட்டுருவார். அடுத்த நாள் காலைல அடித்து எழுப்பி ஸ்கூலுக்கு போன அனுப்பிடுவார். இது வந்து ஒரு வாட்டி நடந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அடிப்பட்டாலாம் படுத்து தூங்கிறதுக்கெலாம் இடமே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது என் அப்ரிங்கிங்கில் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ பட் இது சினிமா இல்லையா, இங்கே தனியாலாம் எந்திரிச்சு ஓட முடியாது, கூட யாராவது வேணும். படம் சரியாக போகல. ஃபஸ்ட்டு ஷோ காலைல 5 மணி பார்த்தோன்னா ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு. 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம், பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக. லாஸ்ட் 5 days நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல. என்னடா என்ன ஏன் அப்படின்னு, ஏன்னா அது ஒரு 4.5 வருஷ உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்கும்போது ஒரு half an hour கூட ஆகலை, அந்த மார்னிங் ஷோ போய்கிட்டு இருக்கு. டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அருள்நிதி பிரதர் வந்திருக்காரு உங்களை மீட் பண்ண அப்படின்னாங்க. நான் டக்குன்னு போய் வாங்க ப்ரோ என்னாச்சு, வாஜி என்ன சாப்பிட்டியா, இல்லை ப்ரோ சாப்பிடல அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் டைனி போய் சாப்பிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பசங்களாம் வெளில உட்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில். அதாவது படத்தோட ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு. என்னாச்சு இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒன்றும், சரி வாங்க தூக்கி போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்ரிங்கிங்கில் இருக்கலாம். ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு அங்கே தேவைப்பட்டாங்க. அது வந்து விழுந்து ஒரு செகண்டு கூட ஆகலை, கை வந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து ஃப்ரம் டே 1 இன்னைக்கு வரைக்கும், இந்த ஈவெண்ட் இப்போ என்ன லெவலில் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒழுங்காக நடந்துச்சா இல்லையான்றது இப்போ நான் வெளில போய் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லணும். படம் போயிட்டு இருக்கும்போது ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லையா, ஷூட் நிற்காமல் போகுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன பண்ணணும், படம் பிஸ்னஸ் வரைக்கும் ஆச்சா, என்ன நடக்குது. ஸோ இது வந்து அவர் பண்ணிடணுன்ற அவசியம் இல்லை, அவர் பண்ணியிருக்காருன்னா ஸோ அது வந்து ஒரு பாண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பாண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாகலாம் விழுந்துட முடியாதுன்ற ஒரு விஷயந்தான் இது. வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி, என்னோடய கோ டைரக்டர் வெங்கின்னு ஒருத்தர் தான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இது நான் என்னோட போன படம் ரிலீஸுக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடி. ஸோ அந்த டீமோட நான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில். அந்த டீம் பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த போன படத்தோட ரிசல்ட் சரியில்லை அப்படின்ன உடனே என்னடா அப்படின்னு இருக்கும்போது அந்த வெங்கின்றவர் என்கிட்ட வந்து ஒரு மேட்ரு சொல்கிறாரு, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த படம் எனக்கு என்னை விட இப்போ உங்களுக்கு தேவை, இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மனசு வந்து எத்தனை பேருக்கு வரும்னு தெரில. எனக்கு சுற்றி இப்போது நல்ல அசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்களே, இவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது, நான் முதல் படத்துலன்னு சொல்கிறேன். எனக்கு எல்லா படத்துக்கும்
இது கடவுளோட பிளெஸிங்காக என்னன்னு தெரில. எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தால் இத்தனை தம்பிங்க இருந்தால் எனக்கு இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரில. எனக்கு ஒருத்தரும் எனக்கு தம்பிங்க மாதிரி என் கூடவே நின்றுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெங்கி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்காரான்னு கூட தெரில. ஸோ தேங்க்ஸ். அவர் கூடிய சீக்கிரம் இதே எங்கள் பற்றைன்ற கம்பெனிலேயே கூடிய சீக்கிரம் அவர் டிரெக்டராக வருவார். அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஃபங்க்ஷனில் அவரை டிரெக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் ரொம்ப பெருமையாக நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அண்ட் அவங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர் அவர்களுக்கு. இந்த ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கோ ப்ரொடியூசர் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு சின்ன வேடத்தையும் கொடுத்து எனக்கு ஜட்ஜி ஒசையும் கொடுத்து அதுலேயும் நடிக்க வைத்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு வந்து அருள்நிதி சாருக்கு சேரும். இந்த கோப்ராவோட படத்தோட முடிவில் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்தப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்க நேரத்தில் வந்து அவர் தான் வந்து பையனை வந்து இல்லை இந்த படத்தை நீங்கள் செகண்ட் பார்ட் எடுக்கணும், இல்லைன்னா இது டிமாண்டி 1 வந்து 2015 வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எல்லோரோட விருப்பப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய முடியாமல் இருந்த நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இல்லை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அவர் அதை வந்து முனைப்பாக செய்ய வச்சது அவர். அதுக்காக அவருக்கு இந்த நேரத்தில் இல்லை அவர் இருந்தால் நான் பர்சனலாக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண விரும்பிக்கிறேன். அவர் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் சுப்பிரமணியன் சார், விஜய சுப்பிரமணியன் சார், அவங்க பிரதர் காசி, அவங்களும் அந்த கோபலாவோட ஒரு இதில் வந்து அறிமுகமாகி அவங்களும் வந்து நாங்கள் இப்போ பாலச்சந்தர் சார் எப்படி வந்தாங்களோ அதே போல் அவங்களும் இந்த மாதிரி சினிமா ஃபீல்டுக்குள்ள நாங்கள் வரணும் ஒரு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செய்யணும் நாங்கள் வந்து சொல்லி அவங்க என்ற நேரத்தில் இந்த படத்தை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மற்றபடி இந்த நேரத்தில் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக பாலச்சந்தர் சார் ரொம்ப நன்றி, மிஸ்டர் மனோஜ் சார் நன்றி, சார் அருண் பாண்டியன் சார், மேடம் அப்பிகா பவானி சங்கர், மீனாட்சி மற்றும் சார் முத்துக்குமார் சார் ரொம்ப நன்றி. எல்லோரையும் நான் வந்து பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். இந்த ஷூட்டிங் ஆரம்ப நாட்களில் நாங்கள் எல்லாம் நானும் ஃபேமிலியாக அவங்களோடய ட்ராவல் பண்ணிக்கிட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எல்லோரும் கடின உழைப்பு. ஒருத்தரோட நடிப்பை நாளைக்கு இப்போ சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ டேக், எவ்வளோ போச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ ஒரு ஆர்வம், அதெல்லாம் இப்போ எவ்வளோ சொல்லலாம். அவ்வளோ போட்டு இந்த படத்துக்கு இதுக்கு மேலே எடிட் பண்ணி இன்றைக்கி சிஜி முடித்து எல்லாம் முடித்து சாமோட இது வந்து அருமையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்டை வரப்போகிற படம். நாங்கள் எல்லாம் கிளிப்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்கள் வந்து மீடியா மக்கள் இது இன்னும் பெருசாக நீங்கள் இது பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமே வேண்டி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சாட்டர்டே ஈவினிங் இவ்வளோ பிஸி டிராஃபிக்கில் நாங்கள் டிலே ஆன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. எல்லோரும் இவ்வளோ லார்ஜ் நம்பர்ஸில் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு டாக்டர். எதுக்காக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிலர் வரோம், நானாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஏன் உள்ளே வரோன்னா இது வந்து ஒரு நீட் பேஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது. அதாவது நோய் இருக்கிற வரைக்கும் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற தாகம் சராசரி மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வளரும், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பொழைச்சிக்கும். வளர வளர டைம் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஒருத்தங்களுக்கு ஓடிடியாக இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு மொபைல் ஃபோனாக இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த தேவைங்கிறது இருக்குது. தேட்டருக்கு வர்றவங்க தேட்டருக்கு வராங்க, ஓடிடியில் பார்க்குறவங்க ஓடிடியில் பார்க்குறாங்க, லேப்டாப்பில் பார்க்குறவங்க லேப்டாப்பில் பார்க்குறாங்க. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த நீடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம், பொதுமக்கள் வந்து எங்களை வாழ வைத்து கொண்டே இருப்பாங்க. அந்த எண்ணத்தில் தான் எல்லோரும் இதுக்குள்ளே வந்து வெஞ்சர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாபி பாலச்சந்திரன் வந்து என்னுடைய கசின் தான். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது. அவர் வந்து பல உயரங்களை ஏற்கனவே எட்டி பிடிச்ச ஒரு ஆள். இப்போ அவர் வந்து திடீர்னு
ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு. முதல்ல வந்து எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்ட்டு நான் வந்து வியந்தேன். அவர் உள்ளே வந்து வெறும் நான் படம் தயாரிப்பாளராக வரேன் அப்படின்ட்டு சொல்லாமல் அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் ஈடுபாடு இதுக்குள்ளே இருக்கிறத வந்து பார்த்துட்டு இப்போ தோணுது, அடடா இவர் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே உள்ளே வந்திருக்கக்கூடாதா? ஓகே, இன்னும் எவ்வளவோ சாதிச்சிருப்போம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு. அந்த அளவுக்கு வந்த ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அவருடைய பேஷன் மூலமாக பாபி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, அந்த பேஷன் வந்து இன்னும் மென்மேலே வளர்ந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து நம்மளாம் இதே இடத்துல மீட் பண்ணும்போது இன்னும் பல மடங்கு இந்த கம்பெனி அண்ட் பாபி பாலச்சந்திரன் நாங்கள் எல்லாருமே உயர்ந்திருக்கணுன்ட்டு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறோம். ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு காமிச்சது அந்த ஒரு சோறு தான். இந்த படம் ட்ரெய்லராகவே மிரட்டி இருக்கு. ஒரு பிளான் பண்ணி தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு டால்பி அட்மாஸில் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்ட்டு நினச்சோம். இங்கே வந்து வண்டிகளை பார்க் பண்ணி மேலே வந்து இங்கே உட்கார்ந்ததுக்கு ஓகே அது ஜஸ்டிஃபை ஆயிடுச்சுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் அஜய் ஞானமுத்துங்கிற டைரக்டர் நிற்கிறாரு. அவர் சீரியஸாக சொல்கிறேன், அஜய் ஞானமுத்து ஸ்க்ரீனில் அவர் காட்டுற காட்டுக்கும் நேரில் அவர் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு சாதுவை பார்க்கவே முடியாது. இதில் வேற என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, ஆக்சுவலாக எனக்கு பேய்னா ரொம்ப பயம் சார் அப்படிங்கிறாரு. பேயை பற்றி பயப்படுற ஒரு மனுஷன் இப்படி நம்ம எல்லாரையும் அறற வச்சுருக்காரு. ஏற்கனவே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது வந்து 10x 20x அந்த மாதிரி × 10 × 20 இருக்கும். அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காரு. அதாவது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், இந்த படம் வந்து உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதாவது இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து படம் ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டிலேருந்து முடிகிற வரைக்கும் படம் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, நாங்கள் படம் பாதி வரைக்கும் வெயிட் பண்ணோம், இன்டர்வலுக்கு மேலே தான் எங்களை வந்து மிரட்ட ஆரம்பித்தாங்க, அது வரைக்கும் ஒரு பில்டப்பை கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நகர்றதுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு பரபரப்பான படம். அந்த மாதிரி ஒரு பரபரப்பு ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே அண்ட் டெக்னாலஜி அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சிஜி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து அஜய் ஞானமுத்து வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி ப்ராடக்ட் அஜய். வி ஆர் வெரி ஈகர் டு டேக் இட் டு த மாசஸ். எவ்வளோ சீக்கிரம் போய் அது வந்து சேருதோ ஓகே அவ்வளோ நல்லது. நம்ம எல்லாரும் அதுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது வந்து அருள்நிதி பிரதர். இட் இஸ் சேட் தட் ஹீ இஸ் நாட் வெல் டுடே. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறோம், எப்படி ப்ரமோட் பண்ணலாம், அந்த மாதிரி மீட்டிங்லலாம் நாங்கள் உட்காரும்போது நாங்கள்லாம் கவனிட்டு இருப்போம். ஃபுல் டைம் அவர் தான் பேசுவார். அவருக்கு ஆர்வம் அவ்வளவு. நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இப்படி பிளான் பண்ணுங்கள் பிரதர், இங்கே பிளான் பண்ணுங்கள், அங்கே பிளான் பண்ணுங்கன்ட்டு அவ்வளோ எந்தூசியாசம். ஓகே, அந்த எந்தூசியாசம்க்கு இதை வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன திருஷ்டியாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கப்புறம் வர்ற ப்ரொமோஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து தூள் கிளப்போன்ட்டு நாங்கள் வந்து நம்புகிறோம். எப்படி அந்த ட்ரெய்லர் லைட்டாக ஸ்டக் ஆச்சே அந்த மாதிரி இன்னைக்கு அருள்நிதி பிரதரால் வர முடியல. ஓகே, பட் இனிமேல் வந்து மிரட்டுவார். அவர் சொன்னார் குறிப்பாக உங்கள் ப்ரெஸ் மீடியா பீப்புள்கிட்ட வந்து சொல்லுங்கள், விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் காட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப வியப்பானது. அவருக்கு வந்து வெளியே ஒரு பேர் இருக்குது இல்லையா. ஓகே, அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் இதுனா வந்து ஒன்று எதிர்பார்த்து போகலான்ட்டு அவ்வளோ இன்வால்மெண்ட் உள்ள ஒரு நடிகர். அவருக்கு வந்து எல்லா படங்களும் அவரை வந்து அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அடுத்தபடியாக பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் வந்து நடிப்பிலும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸிலும் பெர்ஃபார்மன்ஸிலும் மிரட்டி இருக்காங்க. ஐ விஷ் ஒன்லி த பெஸ்ட் ஃபார் யூ பிரியா. அதாவது ஆஸ் அ ஹீரோயின் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது இன்னும் அழகாகிட்டே இருக்கீங்க, இன்னும் யங்கராக தெரியுறீங்கிறது ரெண்டாவது விஷயம். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நீங்கள் வந்து மிரட்டுறீங்க. உங்களுடைய கெரியரில் எத்தனையோ சக்ஸஸஸ் இருந்துச்சு. அதில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். அருண் பாண்டியன் சார்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக அண்ணான்னு தான் கூப்பிடணும். ஓகே, ஏன்னா
என்னுடைய அசோசியேஷன் வித் ஹிம் ஹேஸ் பீன் ஃபார் சச் அ லாங் டைம். ஒரு வெல் விஷர், எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆள். இது சரி, இது தப்பு, இது நல்லது, இதை பண்ணுங்க, இதை ஏன் பண்ணுறீங்க, எல்லாம் எங்களை வந்து மோட்டிவேட்டோ இல்லாட்டி எங்களை கைடோ பண்ணக்கூடிய ஒரு கைடிங் ஃபோர்ஸ். நீங்கள் இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கீங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அண்ணா. தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் தியேட்டரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கேசட் ரெக்கார்டரை ஹையர் பண்ணி திரும்பி அதில் வந்து ஊமை விழிகள், இணைந்த கைகள் எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். உங்கள் கூடயே இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. சாம் சிஎஸ் பிரதர் வந்து இந்த ட்ரெய்லர் காட்டும்போது அதில் வந்து ஒரு மாங்க்கு வந்து கையில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அப்படி அடிக்கிற ஒரு சத்தம் ஒன்று இருக்குது. அது நாங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ரிவ்யூ தேட்டரில் பார்க்கும்போது சாம் சிஎஸ் வந்து அந்த மெட்டல் எடுத்து எங்கள் மண்டையிலேயே நங்குன்னு அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அப்படி ஆர்ஆர்லேயும் எஃபெக்ட்ஸ்லேயும் வந்து மிரட்டி இருக்காரு. அவருடைய ஒர்க்கை பற்றி நம்ம யாரும் பேச வேண்டிய தேவையில்லை. அவருக்கு சாட்சி அண்ட் எக்ஸாம்பிள் அவரே. மிரட்டி இருக்காரு. இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுல வந்து விஷுவலாக எவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கு வந்து இருக்கோ அது அவ்வளோ ஈக்குவலாக ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோ வந்து சாம் சிஎஸ் பிரதர் கையில் இருக்குது. அவர் வந்து மிரட்டி இருக்காரு, பின்னி இருக்காரு. ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ டு see it. அதாவது நீங்கள் வந்து இந்த படத்தை காதை பொத்திட்டு பார்த்தாலும் பயம் வரும், கண்ணை மூடிட்டு கேட்டாலும் பயம் வரும். ரெண்டையும் சேர்ந்து நடக்கும்போது அது வந்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணோம். தேங்க்யூ சாம் பிரதர். அண்ட் மீனாட்சி, தேங்க்ஸ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, யூ டன் அன் அமேசிங் ரோல். அந்த நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் சார், தேங்க்யூ சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். வந்த எல்லாருக்கும் நன்றி. இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கிறது, ஓகே, நல்ல சினிமா, நல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் உள்ள, நல்ல செலவு பண்ணி எடுத்துருக்கிற சினிமா. பொதுவாகவே அதாவது இந்த படம்லாம் எப்படின்னா, ஹாரர் ஃபிலிம்ஸ்னால் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு ஒரு பட்ஜெட் தான், அதுக்குள்ளே தான் நடக்குங்கிற பேரியர்ஸை பிரேக் பண்ணி எக்கச்சக்கமான செலவில் பயங்கர பிரில்லியன்ட் விஷுவல்ஸோடு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருட்செலவில் பெருசாக ஒரு மேக்னம் ஆப்பஸ் மாதிரி தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ அவ்வளோ செலவில் இவ்வளோ பேருடைய எஃபர்ட்ஸோடு வர்ற ஒரு படம். அது வந்து தியேட்டருக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ஆதரிக்கணும், ஓகே, அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய ஆசையும் எங்களுடைய வேண்டுகோளையும். நல்ல சினிமாவை வாழ வையுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டோஷிலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு இது வந்து அப்பாலஜி தான். லைக் ஐ மீன் சென்னை டிராஃபிக்கை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு, லைக் வி ஹேட் ஸோ மெனி மீட்டிங்ஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் த சிட்டி. சாட்டர்டே ஈவினிங் இந்த அளவு க்ரேஸியாக இருக்கும்னு நினைக்கல. ஸோ நீங்கள் எல்லாம் எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் டேக் மை சின்சியர் அப்பாலஜிஸ், ஸோ ஃபார் பீயிங் அ லிட்டில் லேட். ஸோ நிறைய பேருக்கு எல்லாம் கேள்வி இருக்கும், எதுக்கு பிடிஜி யூனிவர்சல், ஒய் டிமாண்டி காலனி 2 அப்படின்னு. ஸோ டோஷிலா சொன்ன மாதிரி லைக், ஸோ என் பேக்ரவுண்ட் என்னென்னா, பில்டிங் வெரி லார்ஜ் பிஸ்னஸஸ் லைக் Extra is like one of the multi-billion-dollar global software company. அது வந்து அது பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெருசாக க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரியலி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். லைக் மக்களுக்கு என்ன நீட், அதாவது நம்ம கிளையண்ட்ஸ்க்கு என்ன நீடோ அதை சால்வ் பண்ணுறது தான். அதை வந்து எப்படி, ஹவு டு யூ சால்வ் இட் இன் அ குளோபல் ஸ்கேல், அட் அ ஸ்கேல்டு லெவல். அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து people, process and technology. So how do you bring that out அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ மூவி சைடில் வந்து லைக் எங்கள் விஷன் வந்து டு பில்ட் அ வெரி வெரி லார்ஜ் கம்பெனி, லைக் த பிக் 5 ஸ்டுடியோஸ் லைக் ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய லெவலில் லைக் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட், லைக் ஃப்ரம் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் பில்ட் பண்ணுறதுக்காக பெரிய விஷனோட வந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அது சும்மா வந்து லைக் சும்மா ஒரு படம் பண்ணுறோம், 10 படம் பண்ணுறோம், 5 படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து வர முடியாது. ஸோ அதுக்கு வந்து பெரிய ஒரு we had to come up with a very with a multi-year R&D decision making to kind of like figure out எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ப்ராசஸ், எப்படி என்ன, how do we drive through that. அந்த பர்டிகுலர் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து டோஷிலா சொன்ன மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் the
இந்த ஆடியன்ஸுடைய நீட் என்ன, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுடைய நீட் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து we did a lot of research. ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ராஸில் பீப்புளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ when it comes to a horror genre, அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹாரர் இதில் வந்து டு த அதர் சைட் ஆஃப் த டார்க் வேர்ல்டு அதை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போயிட்டு அவங்க வந்து இங்கே இருக்கோமா அடுத்த உலகத்தில் இருக்கோமா அது வந்து யாருக்கும் தெரியாது எப்படி இருக்கும்னு. அந்த அந்த இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டிக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பித்து முடிக்க சொல்ல வந்து அவங்களுக்கு வந்து லைக் அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் அரவுண்ட் ஹாரர் மூவிஸ். ஸோ அப்போ தான் வந்து லைக் வென் வி மெட் அஜய் ஞானமுத்து and Arulnidhi sir and the Demonte Colony two team, we started really looking at like எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் யோசிச்சு இது பண்ணியிருக்காங்க. அந்த நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது லைக் இதுக்கு வந்து சும்மா வந்துடாது ரைட். ஒரு வெரி ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் இருக்கணும். லைக் ஸோ டு கீப் த த ஆடியன்ஸ் என்கேஜ்ட். செகண்ட் வந்து அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் இது த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி இன் த வேர்ல்டு அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா விஷுவலாக மட்டும் பார்த்தா பார்த்தாது ரைட். இதில் வந்து மியூசிக் வந்து சச் an integral பார்ட் ஆஃப் த மூவி. ஸோ சாம் சிஎஸ் வந்து லைக் உங்களுக்கு தெரியாததில்லை, ஹீஸ் பீன் வின்னிங் a lot of awards. இந்த மியூசிக் வந்து வேறு லெவலில் கலக்கியிருக்காரு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் அதாவது உட்காந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி டிரான்சென்ட் பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ மல்டிபிள் பீசஸ், அதாவது ஆடியன்ஸுடைய நீடை வந்து எப்படி நம்ம வந்து மல்டி ப்ராங்க்டு அப்ரோச்சாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மெயின் இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தது வந்து ஒரு வெரி வெரி ஸ்மால் பார்ட் ட்ரெய்லர். நாங்கள் வந்து ஃபுல்லாக லைக் நிறையா எலமெண்ட்ஸ் ஆஃப் த மூவி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பார்க்க சொல்ல வந்து அதாவது வேறு லெவலில் இருக்குது இந்த மூவி. ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து திஸ் வுட் பி த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபார் அஸ் அப்படிங்கிறதுல வந்து there was no question because we had so many options. இந்த படம் பண்ணலாமா, இந்த மாதிரி இந்த ஹீரோ வச்சு, இந்த டைரக்டரை வச்சு, இந்த ஜான்ராவில் பண்ணலாமா, அதெல்லாம் பார்க்க சொல்ல டிமான்டி காலனி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் அருள்நிதி, இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் லைக் அஜய் ஞானம் சொன்ன மாதிரி அவர் இன்னைக்கு வந்து என்னையும் கால் பண்ணி எனக்கு ரியலி வாண்டட் டு பி ஹியர், மீட் எவ்ரிபடி. இந்த வைரல் ஃபீவர் வந்து என்னை கொடுமைப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு வந்து அது ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணார். உங்களுக்கும் எல்லாருக்கும் அப்பாலஜைஸ் பண்ண சொன்னார். ஸோ அஜய் சொன்னார், பட் ஐ வில் ஆல்சோ ரீட்ரேட் அது ஒரு பெரிய ஒரு பம்மர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் பிரியா ஃபார் ஷி வாஸ் இன் அ ஷூட் இன் கர்நாடகா. ஒரு மைண்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் உங்கள் எல்லாரையும் இது மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஷி கைண்ட் ஆஃப் changed her plans around to come here. So thank you, Priya, for coming here. Obviously Sam and all the technicians who worked and Meenakshi and all the folks here. So ரொம்ப thanks. It's like இது வந்து ட்ரெய்லர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே லைக் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்கே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து லைக் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வெளியே பண்ணலாம், லைக் பெரிய ஒரு ஆடிட்டோரியமில் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுல வந்து இட் மேட் சென்ஸ். இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அன் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்க சொல்ல வந்து வி ஃபெல்ட் லைக் சென்னையில் வந்து ஒரு பெஸ்ட் தேட்டர் வித் த டால்பி அட்மாஸ் அண்ட் த ரைட் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ், யூ ஹாவ் ரியலி குட் டேஸ்ட். இது வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து யூ கேன் கெட் அ சென்ஸ் ஆஃப் திஸ் திங். இது வந்து வெளியே போய் நாங்கள் வேறு ஒரு ஸ்க்ரீனில் வெளியே இது பண்ணான்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்காதுன்னு உங்களுக்கே நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்மால் பீஸ், வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஹோல் திங். இன்னும் நிறைய லைக் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து there's so many things which is going to happen from
ஃப்ரம் கெட்டிங் இந்த ஆடியன்ஸ் உடைய எக்ஸைட்மெண்ட் அபவுட் டிமாண்டி காலனி 2. அதாவது இது வந்து இந்தியாவில் மட்டும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அஜய் நானுமுத்தன் டீம் செட் பண்ணலை, இது வேர்ல்டு வைட். நான் வந்து ஒரு ப்ரவுட் தமிழ் அமெரிக்கன், லைக் ஒரு தமிழ் பையன்தான். பட் அந்த ரெண்டு இதுலேயும் பார்க்க சொல்ல வந்து ஸோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் அரவுண்ட் த குளோப், ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி இது வந்து எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இருந்துச்சு நான் பார்க்க சொல்ல. ஹோப்ஃபுல்லி யூ ஆல்சோ see the same thing. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். But I'm also, excited about the, kind of like ஒரு பெரிய road map வச்சு, we are actually, parallelly doing 4 movies right now. எல்லாமே different angles, different genre, very unique and different and, peopleக்கு பிடிச்ச மாதிரி பண்றோம். But டிமாண்டி காலனி வந்து, it will be, kind of as a first project, set the tone for who we are. So, thank you again for the team, to partner with us and make this happen. So, thank you. Thank you.